சிபி சக்கரவர்த்தியா கிரிஞ்ச் கூடோ சுந்தர் சியே பெட்டர் டிசப்பாயிண்டட் as a fan அவர் மொக்க டைரக்டரா ஆல்ரைட் நான் ஒத்துக்கிறேன் you have all the rights to be disappointed but if you're claiming yourself to be a தலைவர் fan I as a fan of தலைவர் have all the rights to reject your disappointment because I truly believe that my தலைவர் brings a force into any film that he commits to and that force is called Rajiniism. Also I have the right to ask you to stop being disappointed in public because if you're claiming to be a Thalaivar fan and you're slinging mud over a film that he commits to, you're only feeding the barking dogs. கொலைக்கிற நாய்களுக்கு தீனி கொடுக்குற மாதிரி அதை வந்து ஒரு ஃபேன் தெரிஞ்சே செய்ய மாட்டோம். அதனால சொல்றேன் ஆஸ் அ ஃபேன் நீங்க சொல்றீங்கன்னா ஃபேன்ஸுக்கு சில கிரைட்டீரியாஸ் தான் இருக்கு. ஓகே, அது என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் படம் வருது, அந்த படத்துல அவருக்கு ஏத்த அவரோட வெயிட்டுக்கு ஏத்த ஒரு இன்ட்ரோஸ் இருக்கா, ஒரு பேங்கர் பாயிண்ட்ல இன்டர்மிஷன் இருக்கா, அண்ட் ஒரு நல்ல அப்பீலிங்கான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கா, அது வந்து ரொம்ப சந்தோஷமா முடியுதா, இது மூணும் தான் ஒரு தலைவர் ஃபேனுக்கு ஒரு தலைவர் படம் பார்க்கும்போது இருக்க வேண்டிய கிரைட்டீரியாஸ். என்னமோ தலைவர் வந்து ரிட்டையர்மெண்ட் பப்ளிக்கலி அனௌன்ஸ் பண்ண மாதிரி என்ன ப்ரோ இப்படி ஆகி போச்சே ப்ரோ, ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ, வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாமே, கார்த்திக் சுப்பராஜுக்கு கொடுத்துருக்கலாமே, அட்லீஸ்ட் இவருக்கு கொடுத்துருக்கலாமே, அவருக்கு கொடுத்துருக்கலாம், இவங்களுக்கு எல்லாமே தான் வந்து மாத்தி மாத்தி படம் பண்ணிட்டு இருக்கிறோமா தலைவர். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொண்டு வந்த அண்ணாமலையா இருக்கட்டும், பாஷா, படையப்பா, இதெல்லாம் வந்து நம்மளை கேட்டா வந்து அவர் கமிட் பண்ணாரு. நமக்கு இந்த டைரக்டர்ஸ் பத்தி எல்லாம் ஏதாவது ஐடியா இருந்துச்சா? இப்போ ஒரு வைட் பாப்புலேஷனுக்கு டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருங்கிற வரைக்கும் ஆடியோ ரைட்ஸ் இதெல்லாமே வந்து கவலையா இருக்கு. ஆனா அந்த காலத்துல தலைவர் சுத்தி தான் எல்லாமே, அவர் தான் பாயிண்ட் ஆஃப் ஆக்சஸ், அவர் மேலதான் பணத்தை கட்டுவாங்க, அவரை தான் வந்து செரிஷ் பண்ணுவாங்க தியேட்டர்ஸ்ல, அவரை பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை எல்லாம் தான் நம்ம தாண்டி இது வரைக்கும் வந்திருக்கும். ஸோ ஒரு படையப்பா கமிட் பண்றதுக்கு முன்னாடியோ, அண்ணாமலை பாஷா கமிட் பண்றதுக்கு முன்னாடியோ அவர் வந்து நம்ம ஃபேன்ஸ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலையே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்க மாட்டார். அவர் பண்ணா நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு நாம கொடுத்துருக்கோம். அதனாலதான் நாம ஃபேன்ஸாவும் அவர் தலைவராகவும் இருக்காரு. அதனால அவர் நம்மளை கிராண்டடா எடுத்துக்கல, அவர் கொடுத்தது எல்லாமே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி தான் கொடுத்துருக்காரு. அதுக்காக தான் நம்ம ஃபேனாகவும் இருக்கும். நம்ம கிட்ட கேட்காம பண்ணி எப்படி நம்ம மனசுல ஒரு இடம் பிடிச்சாரு இவ்வளவு சாரிடா, யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சிபிக்கு வரேன். சிபி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, ஐ திங்க் அரௌண்ட் 2015 டைம்னு நினைக்கிறேன். கபாலிக்கு கொஞ்சம் முன்னாடி அவங்க வந்து டீமா போய் தலைவரை பார்த்திருக்காங்க. சிபி இஸ் பை த வே அட்லியோட அசிஸ்டண்டா இருந்திருக்காங்க அந்த டைம்ல. அண்ட் ஹி வாஸ் அப்பரண்ட்லி நோன் ஃபார் கிரௌட் மேனேஜ்மெண்ட், நல்லா கிரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவர் வந்து எவ்வளவு உருக்கமா அந்த போஸ்ட் போட்டிருக்காருன்னு யோசிச்சா நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா கரெக்டான ஆளை தாண்டா பார்த்து தலைவர் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா இஸ் அ பக்கா ஃபேன் பாய். தலைவரோட ஃபேன் பாய்க்கு படம் போறதை விட நமக்கு வேற எந்த விஷயத்த நம்ம சந்தோஷப்பட முடியும் சொல்லுங்க? அதுமே டான் வந்து சமூகத்துக்கு விரோதமான படம் மாதிரி அதை வந்து சித்தரிக்கிறது, அதுல என்ன அவ்வளவு மோசமா இருந்துச்சு? சில பேருக்கு பிடிக்காம போலாம், ஆனா வந்து சோஷியலி இரலவெண்டாவும் ரிக்ரெசிவாகவும் எல்லாம் எனக்கு தோணல. எஸ், எனக்கு வந்து ஒரு போர்ஷன்ல வந்து ஓவர் த டைம் ஒரு சின்ன மாற்று கருத்து இருந்தது அந்த படத்துல. ஏன்னா எமோஷனல் கோஷனுக்கு கரெக்டான ரீசனிங் அவங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ we were all overwhelmed. நிறைய பேர் வந்து we were overwhelmed by the emotions conveyed through the film. அப்புறம் தான் இதை வந்து இப்படி கூட பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு மாற்று கருத்து வந்ததே ஒழிய அது வந்து அவ்வளவு மோசமான படம்லாம் கிடையாது. அது என்ன, எந்த படத்தை எடுத்தாலும் கடிக்கிற ஒரு நேசன் நமக்கு வந்துருது. எனக்கு அது மட்டும் புரியவே மாட்டேங்குது. ஒரு படம் பிடிக்கலன்னா அது என்ன பிடிக்கலன்னு சொல்ற பக்குவம் ஏன் வந்து நம்ம ஆடியன்ஸ் சில பேருக்கு வரல அப்படிங்கறது எனக்கு புரியல. சும்மா 19 வந்து கிரிஞ்சு, இது வந்து ஏன் இப்படி பண்ணாங்க, அது ஏன் அப்படி, எதை பண்ணாங்க, எது வந்து தப்பா இருக்கு, அதை வந்து எப்படி எடுத்திருக்கலாம், இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாராச்சும் ஒரு அர்த்தம் இருக்கு. சும்மா 19 அவன் மொக்க டைரக்டர், அவன் கிரிஞ்சு பண்றான், எனக்கு தெரியல. நான் கமிங் டு தி பார்ட் அண்ட் இப்போ நான் சொல்ல போற விஷயமும் முன்னாடி சொன்னதுதான். பட் இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸ்க்கு நான் சொல்றேன், இதை பார்க்க வர்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து புதுசா பாக்குறீங்கன்னா நான் சொல்றேன், என்னோட செகண்ட் ஃபேஸ், அதாவது இப்போ நான் வந்து ட்விட்டர்ல இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து எப்படி கெயின் ஆச்சு அப்படின்னா 2022 எண்ட்ல அரௌண்ட் செப்டம்பர், ஈவன் பிஃபோர் ஜெயிலர் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்து அதை வந்து நான் ஒரு மேலோட்டமா நான் போட்டேன். லைக் நான் எப்பயுமே கொடுக்குற ஹிண்ட்ஸ் மாதிரி அதை நான் போட்டேன். சேயிங் சிபி கமிட் ஆனாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே இவ்வளவு ஈகரா இருக்கிறவங்க டைட்டில் கேட்டா, தலைவரோட அடுத்த படத்தோட டைட்டில் கேட்டா இந்த ட்விட்டர் என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டேன். அது வந்து அப்பரண்ட்லி ப்ளூ அப். அண்ட் நிறைய பேர் ஓகே இவன் சொல்றது லெஜிட்டா இருக்குமோ அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் தட் ப்ராஜெக்ட் நெவர் ரியலி டுக் ஆஃப். அந்த ப்ராஜெக்ட் யாருன்னா சிபி ஒன்று தான். இன்ஃபேக்ட்
அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க, டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஏன் ஆஃபீஸை கூட எழுப்பிட்டாங்க. அது நடக்கல. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஜெயிலர் வந்தது, வேட்டையன் வந்தது, ஏன் இப்போ கூலி கூட வந்தது. அதை நான் வந்து சில வீடியோஸ்ல ஏதோ ஒரு வீடியோ கூட சொன்னேனா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம், பட் இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்றேன். அந்த படம் வாஸ் பேஸ்ட் ஆன் ஐ திங்க் அம்யூனிஷன்ஸ், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ். ஐ திங்க் அதுவுமே வந்து ஒரு ஹார்பர்ல நடக்கிற கதை மாதிரியும் அப்படி என்னமோ தான் இருந்தது போல அந்த கான்செப்ட். அதோட டைட்டில் என்னன்னா காட் த நேம் ஆஃப் த டெவில். காடுங்கிறது தான் டைட்டில், த நேம் ஆஃப் த டெவில் அப்படிங்கிறது டேக்லைன். எவ்வளோ கான்ட்ராக்டரியா இருக்கு பாருங்க. அதுதான் வந்து டைட்டிலாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒர்க்கிங் டைட்டிலாக கூட இருந்திருக்கலாம், பட் தட் வாஸ் அ டைட்டில். கேட்கும் போது சின்டிலேட்டிங்கா இருந்துச்சு அது. ஆனா இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது, இதோட டைட்டில் எப்படி இருக்க போகுது, இது அந்த கதையிலேயே அதையே மையமா வச்சு அதை சுத்தி பில்ட் பண்ணியிருக்காங்களா, எமோஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு போக போதான் தெரியும். அப்புறம் அரவிந்த் சாமி இருந்தாரு, யார் இருந்தது, கல்யாணி பிரியாதர்ஷன் இருந்தாங்க அப்படின்லாம் வேற ஒரு தகவல் எல்லாம் நான் பார்த்தேன். அது எனக்கு வரல. ஸோ எனக்கு வந்ததை வச்சுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்ததை வச்சுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா கர்மா எப்படி ஒர்க் பண்ணியிருக்க பாருங்க. சுந்தர் சி ஓட ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் ஆகி அவர் வந்து ஸ்டெப் பேக் பண்ணி ராஜ்கமல் கதைகள் கேட்க ஆரம்பிச்சு தலைவருக்காக, தலைவர் மறுபடியும் நரேஷனுக்கு உட்காந்து 3-4 பேர் லைனப்ல வந்து நரேஷன் சொல்லி, சிபி அந்த சான்ஸை கிளியரா யூஸ் பண்ணி 2 வாரத்துல ஒரு கதை ரெடி பண்ணி போய் சொல்லியிருக்காரு போல. அது தலைவருக்கு இம்ப்ரெஸ் ஆகி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில தலைவர் கை, சிபி கைக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அண்ட் திஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் அவருக்கு ஒரு சான்ஸ். அது எவ்வளவு பெரிய லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. அவரோட வாழ்க்கையோட அமைப்பை நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் காரணம் இல்லாம நடக்குமா? நம்ம பிளட் அண்ட் கோர் நிறைய பார்த்துட்டோம் தலைவரோட படங்கள். இன்ஃபேக்ட் கபாலி காலம் தொடர்ந்து தர்பார்லயும் இருந்தது, அண்ணாத்திலே ஒரு அளவுக்கு இருந்தது, மாடரேட் லெவல்ஸ்ல, பேட்டையிலயும் இருந்தது. ஜெயிலர்லாம் சொல்லவே வேணாம், கூலிக்கு ஏ சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாங்க. வேட்டையன்லயும் வந்து அந்த மாதிரி நம்ம சில கிரிம்மான பிளாட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் தாண்டி அவரோட ஃபார்ம்ல, அவரோட ஃபுல் ஃபார்ம் அண்ட் க்ளோரியில வந்து ஒரு கமர்ஷியல் படம் கடைசியா நம்ம எப்போ பார்த்தோம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நியூ ஏஜ் கமர்ஷியல் அப்படி சொல்றாங்க. நம்ம வெல்கம் பண்ணுவோமே. எடுத்த உடனே அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஏன் அவ்வளோ வருத்தப்படணும்? கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட தலைவர் சேர்ந்து பண்ணும்போது இட் வில் பி டெஃபினெட்லி ஒரு ஃப்ரெஷ் வைபா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் நம்பிக்கை வைக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி எனக்கு தலைவரை பிடிக்கும். அவரை நான் எக்ஸாஜரேட் பண்ணி தாங்க பேசுவேன். தலைவரை எனக்கு பயாஸ்டா பிடிக்குங்க. ஓப்பனா சொல்றேனே, நான் வந்து மற்ற ரிவ்யூவர்ஸ் மாதிரி நான் ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மட்டும் சப்போர்ட் பண்றவங்க கிடையாது. நான் தலைவர் ஃபேன் பாய் தான். ஒரு படங்களை வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு தலைவர் ஃபேன் அப்படின்னு நான் சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது எனக்கு டான் அவ்வளோ அபத்தமாவோ மோசமாவோ எனக்கு படல. யூ வெயிட், இது வந்து அவரோட லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்காதா செபிக்கு? யோசிச்சு பாருங்க. ஐ எம் ஷுர் ஹி வில் pour his heart and soul into this project. And I wish him all the best for தலைவர் 173. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே வந்து எவ்வளோ ஒரு நியூ ஏஜா இருந்தது யோசிச்சு பாருங்க. கத்திரிக்கோல் இருக்கு, நூல் இருக்கு, ஊசி இருக்கு, பட்டன்ஸ் இருக்கு, பாஸ்போர்ட்னு நம்ம பார்க்குறோம் எலிமெண்ட்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எவ்ரி ஹீரோ as a family, எவ்ரி ஃபேமிலி as a hero. அதை கேட்கும் போதே தெரியுது அது எப்படி அவங்க அந்த பேஸ்ல வந்து அவங்க பில்ட் பண்ண போறாங்க அந்த படத்தை அப்படிங்கிறது. ஸோ டெஃபினெட்லி 2026 has started off with a banger. Happy New Year to you and your families. இந்த வருஷம் எல்லாருமே ப்ராஸ்பரஸ் ஆகும், பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கட்டும் அப்படின்னு நான் கடவுள் வேண்டிக்கிறேன். போக போக ஆஸ் யூஷுவல் எனக்கு ஏதாச்சும் தெரிய வந்ததுன்னா அதை நான் ஹிண்ட்ஸா வந்து இந்த சேனல்லையோ இல்லை என்னோட ட்விட்டர் டைம்லைன்லையோ கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன். ஒன்னே ஒன்று நான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தலைவரை பத்திலாம் நம்ம பேசுறதுக்கு தகுதியே இல்லை. அவர் வந்து வேற லெவல், ஆல்டுகெதர் வேற லெவல் அவர் இருக்காரு. நாம தான் தலைவரை பத்தி பேசுற அளவுக்கு பெரிய ஆளுங்க இல்லை. அவர் என்ன படமா வந்து பண்ணி நமக்கு கொடுத்தாலும் அதை லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் மட்டும் தான் நம்ம பண்ணவே ஒழிய அதை வந்து நோண்டக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லலை. சொன்னது யார் தெரியுமா? இவ்வளோ பெரிய ஸ்டாரே வந்து இப்படி வார்த்தை சொல்றாரு அப்படின்னா, நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்துலயும் ரஜினி வரி ஊறி போனவன் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க யோசிங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.